ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் காலர் நெக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். சேம் வந்து காலர் நெக் வந்து சேம் இது எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணி தைக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தைச்சி கொடுத்துருக்குறோம். இது கரெக்டாக இருக்குது, இதே மாதிரி தான் தைக்கணும், நான் இது இப்படி தான் இனிமேல் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே ஆனோன்னா பாருங்கள், மறுபடியும் ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் கொடுத்துட்டே இருப்பேன், எனக்கு இதே மாடல் தைச்சி கொடுன்ட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நெக்கு இது சேம் இப்படி தான் நம்ம தைக்க போகிறோம். இதில் வந்து அட்டாச் எதுவுமே இல்லை, இது அப்படியே தான். அதாவது இந்த ஃப்ரண்ட் துணி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சேர்ந்த மாதிரி தான் இந்த காலர் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஜாயிண்ட் எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து இது வந்து தைக்க போகிறோம், அதாவது கட் பண்ண போகிறோம், அது தைக்கவும் போகிறோம். பாருங்கள், நீட்டாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து கட்டிங் பண்ணி தைக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இப்போ வந்து கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும், பின்னாடி வந்து தைக்கிற வீடியோ வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஏதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும், செட் ஆகாமல் போயிடும். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி தைச்சி கொடுத்துருக்குறோம். கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால இதே அளவுக்கு தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறது என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெளிவாக ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து இதோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் எப்படிங்கிறது. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து பேப்பர், அதாவது பேப்பரோட பேட்டர்ன் போட்டுங்க, இல்லை அட்டையோட பேட்டர்ன் போட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வெட்டினீங்கன்னா அந்த ஷேப்பு இந்த நெக்கு இது எல்லாமே வந்து கரெக்டாக வராமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்ட போகிறீங்க இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர்லேயோ இல்லை அட்டையிலையோ பேட்டர்ன் அட்டை, இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பேட்டர்ன் அட்டை ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இதே மாதிரி கரெக்டாக வேணும்னு இருக்கிறாங்க. அது இந்த மாதிரி அவங்களுக்காகவே இந்த பேட்டர்ன் போட்டு வச்சாச்சு. இது அவங்க எப்போ வந்தாலும் ப்ளவுஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து இதே மாதிரி தைச்சிடலாம். இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சைஸாக இருந்தாலும் ஓகே, அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ணி தைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பேட்டர்ன் போடாமல் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்கோட கட் பண்ணிடுவீங்க. ஃப்ரெண்டெலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி அந்த ஷேப்லாம் கரெக்டாக அவுட் ஆகிடும், கரெக்டாக வராது. இது என்ன இருக்குதோ அதே தான் வந்து நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க, அதாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது பாருங்கள், சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இது எப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது பேக்கு ஃப்ரெண்டு நான் போட்டுட்டேன், ஸ்லீவ்ஸ் வந்து தேவையில்லை. அதனால் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நான் அதை தனியாக வெட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவுபடுத்திடுறேன். ஷோல்டர் இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் வர மாதிரி வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். இங்கே பாருங்கள், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். 14 இன்ச்சு வரும், சரிங்களா? 14 15 வரைக்கும் வரும், சரிங்களா? 14.25 வருது. அப்படி இப்படி பார்த்திங்கன்னா 15 வந்துடும். இங்கே மேலே வச்சாலும் 15 கணக்கு வச்சுங்க. இந்த 15ங்கிறது தான் வந்து இதோட மெஷர்மெண்ட்டு, சரிங்களா? ஷோல்ட்ரு அப்புறம் ஹைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இது எப்படி இருக்குதோ அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நான் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இது வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், பேக் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது பாருங்கள், தெளிவாக இல்லாமல் நீங்கள் வந்து இப்படியோட பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஹைட் வந்து 14.5, சரிங்களா? ஷோல்டர் வந்து எழுத மறந்துட்டு 15 இன்ச்சு வரும், சரிங்களா? ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 15 வரும், சரிங்களா? 15. ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எழுதுனேன் இருங்க, உங்களுக்கு ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 19, சரிங்களா? ஆம்கோல் அதாவது சுற்றளவில் 19, சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 இருக்குது, சரிங்களா? மெயின் ஜஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 21 இருக்குது, சரிங்களா? இதுதான் வந்து ஃபினிஷிங், சரிங்களா? 21 வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து பாருங்கள் வச்சுருக்குறோம். உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோடுக்கு இருந்தாலும் நம்ம 1 துணி விடுவோம் தெரியுங்களா, 1.5 இன்ச்சு அது வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறேன். இவருங்க 10 இன்ச்சு வச்சு கரெக்டாக வச்சுருக்கேன். 10 சுற்றுலாவில் உங்களுக்கு 21ங்கிறது, அதாவது 21 வந்து பாதியாக வந்துடும். டோட்டல் கணக்கு போட்டிங்கன்னா 42 மாதிரி வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 40 சைஸ் கணக்கில் தான் வரும். உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஃபிட்டிங்காக தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபிட்டிங்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள், அவ்வளோதான் வரும். அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டை நான் எடுத்து தான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட்டோட ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் சொல்ல தெரியப்படுத்துகிறேன்.
ஒரு சிலருக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துன்னா சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இந்த இடத்துல. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்டு பாருங்கள் எழுதியிருக்கிறேன் எல்லாமே. இங்கே பாருங்கள் ஹைட்டு உங்களுக்கு 14.5, ஜஸ்ட் இங்கே வைக்க வேண்டியது 21. இது வரும் இடுப்பு ஹிப் சைஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஊக்கு போகிற கீழே அது வந்து 35 கரெக்டாக வச்சுங்க. சுற்றளவில் 35. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 ப்ளவுஸ் இருக்குது. 4 ப்ளவுஸ்லையும் பாருங்கள் சேம் நம்ம எப்படி வந்து இப்போ மார்க் பண்ணி எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள் இந்த நான் பேட்டர்ன் போட்டது வந்து அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா இதை வந்து அவங்க அடிக்கடி வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து பேட்டர்ன் போட்டோம்னா நமக்கு வந்து குயிக்காக வேலையாகிடும். நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. இது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குன்னு சொன்னால நம்ம அது வந்து அது போட்டுக்கிட்டு டைம் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கொஞ்சம் தெளிவாக தான் வந்து பார்த்து பண்ணணும். இது போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து காலர் நெக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறது தெரியப்படுத்துங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், என்ன ஏது டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் முன்ன பின்னாலும் ரிப்ளை பண்ணிடுவேன். பாருங்கள் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அவ்வளோதான். இதோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சுது. இது பாருங்கள் இந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே இதில் வந்து இன்க்ளூடிங் பண்ணி தான் வந்து, அதாவது எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து பேட்டர்னே போட்டிருக்கிறேன். கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஒரே மாதிரி கோட்டு வெளியில் கரெக்டாக இந்த இடம்லாம் கரெக்டாக கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக கோட்லேயே, அதாவது கோட்டு வெளியிலே கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, மிஸ்டேக் வந்துடும். ஷோல்டர்கிட்ட வந்து கரெக்டாக வராமல் போயிடும். நீங்கள் வந்து இது வந்து பேட்டர்ன் போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து தெரியல எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் உங்கள்கிட்ட வந்தது, நீங்கள் வந்து அதை வந்து எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பேப்பரில் வந்து போட்டுங்க. போட்டுட்டு ஒரு டம்மியாக ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு துணிலையோ நீங்கள் வெட்டி கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பீஸு, அதாவது துணி கட் பண்ணுறதுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இடத்துல நீங்கள் வந்து வெட்டிங்கன்னா மிஸ்டேக் வந்துடும். அதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன். ஆல்ரெடி நமக்கு எல்லாமே வந்து தெரியுங்கிறதுனால, ஒரு பெருமைக்கு சொல்லலை, தெரியுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து இப்படி ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா மாடல்கள் வரும்போது வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சீக்கிரமாக வெட்டிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து சொல்லிட்டாங்க 4 கொடுக்குறேன், அடுத்து 5 கொடுக்குறேன் இப்படின்னு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 4, 5, 10, 15 இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. வந்து எங்கேயுமே நம்ம கஸ்டமர் வந்து நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க நல்லா பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கொடுத்துட்டோம்னா எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து தேவையானது கரெக்டாக வந்து கட் பண்ணி நீங்கள் தைக்கணுங்கிறதுக்காக தான் என்னோடய நோக்கங்கள், என்னோடய ஆசைகள். இப்படி பாருங்கள் கரெக்டாக இப்படி வந்து ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிங்க. இது எக்ஸ்ட்ரா எல்லாமே விட்டாச்சு. அதனால் நீங்கள் எதுவுமே விட தேவையில்லை. கரெக்டாக இந்த அட்டை என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வேறு மாடல் வேறு வந்து நெக்கெலாம் வந்து வேறு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து வேறு மாடலாக இருக்குது. அது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணலாம். சேம் இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக வரும், கரெக்டாக வந்துடும். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பாயிண்ட்லாம் கரெக்டாக வராது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள் அவ்வளோதான். இந்த பாயிண்ட் இன்னும் கரெக்டாக வந்து வராமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இது வந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். நெக் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இது முடிஞ்சுங்களா? இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல டாட்டுக்காக போட்டுங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணிங்க இந்த இடத்துல. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பாருங்கள் சீக்கிரமாக வெட்டிடலாம் இது. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே ஒரு டாட்டு இது வந்து கரெக்டாக போயிடுச்சு. சரிங்க, இது அறுக்காது போகிறதுக்காக போட்டுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இது வந்து பாருங்கள் அழகாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் இப்படி போட்டுறேன். அவ்வளோதான். சரிங்களா? என்ன மெயின் டாட் தெரியல அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறது அது போட்டுறேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு வந்து போட்டு காட்டிடுறேன். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து அழகாக கோட்டுக்குள்ள அழகாக அப்படி வெட்டிடுங்க.
இது வந்து கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் வெட்டிடாதீங்க. இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வெட்டினா மட்டும்தான் அது என்ன இருக்கோ மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அதனால தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த கோட்டுக்கு வெளியே அழகாக வெட்டுங்க. இந்த இடத்துலலாம் இந்த கிராஸ்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. கோணிக்கிட்டு நீட்டு போய்டும், அப்புறம் நெக் வந்து அவுட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த இடம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி நிறுத்தணும். அவ்வளோதான், சரிங்களா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து எடுத்துங்க. ஆம்கோல் எல்லாமே என்னென்ன எழுதியிருக்கணுமோ அதுதான் சேமாக இருக்கும். இந்த சைஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்காது போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணுங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. ஏன்னா ஒரே வேலையாக உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம்னா குத்தூசி வச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணுமாங்கிறது கிடையாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் பண்ணிவிட்டு எனக்கு அதாவது தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது கமெண்டில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம். இல்லை ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம். ஹைப் பட்டன் இருக்குது, ஹைப் பண்ணி விடுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இன்னும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ தேவையான அளவு எவ்வளோ கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 1.5 மீட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த 1.5 மீட்டர் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது லைனிங் தான் போடுவீங்க அப்படின்னா லைனிங் போட்டுங்க. இது வந்து அவங்க ப்ளவுஸ் பிட்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ளவுஸ் பிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது, அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ப்ளவுஸ் பிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யோக் பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 7.5 11.5, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோக் பட்டிலாம் வந்து பேட்டர்ன் போடலாம். நமக்கு வந்து தேவையில்லைனால அது வந்து ஈஸியாக டக்குன்னு வெட்டிடலாங்கனால நான் வந்து போடலை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரலாம், அதாவது யோக் பட்டியோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், 3.25 இன்ச்சு வரும், சரிங்களா? ஹைட் வந்து 3.25 இன்ச்சு தான் வரும். அந்த 3.25 இன்ச்சுக்கு பதில் நம்ம எவ்வளோ வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், மடிச்சு சேர்க்கறதுலாம் சேர்த்து 3.25 ப்ளஸ் 5.25 வைக்கலாம். 5.25 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. 2 இன்ச்சு வைத்திருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹைட்டு, அதாவது ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம 7.5 11, சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து டபுள் துணி கொடுத்துருங்க. ஒரிஜினலோடு சேர்த்து 3 துணி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 1 தான் கட் பண்ணுறேன். அப்புறமா நான் வந்து துணி இருக்குது, அதில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் இது மட்டும் கட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? டபுளாக இருக்குது, இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அதாவது சிங்கிளாக கட் பண்ணுறேன். அப்புறமா டபுள் தேவைங்கிறத கட் பண்ணிக்கிறேன். இதில் டபுள், அது ஒரிஜினலில் ஒன்று. அதாவது 3 துணி கொடுத்தீங்கன்னா ஸ்டிப் வந்து அழகாக இருக்கும். ஸ்டிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃபிட்டிங் செம்மையாக வரும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இது பாருங்க, இது வந்து அப்படியே கிராஸ் பண்ணி 1 இன்ச்சுக்கு அப்படியே வெட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஹல்வா தள்ளு மாதிரி வெட்டி தள்ளிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ண போகிட்ட ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் கிட்டே கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக பாருங்கள், இப்படி எடுத்து 2ஆக மடிச்சிங்க. மடிச்சுட்டு கை நீளம் வந்து பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் கை நீளம் கேட்பாங்க. பாருங்கள், இது ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. இதே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு 2ஆக மடித்து போட்டுங்க. தாராளமாக துணி இருக்குது. இல்லை கம்மியாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மீட்டருங்கிறது வந்துடும். ஏன்னா 1 மீட்டர் ப்ளவுஸ் விட்டு இங்கே பாருங்கள், இது 2ஆக மடித்தோம்னா 1/2 மீட்ரு. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். 1.5 மீட்டருங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த சைஸுக்கு கரெக்டாக வரும். சின்ன சைஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. கை நீளம்லாம் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இது கை நீளம் இருக்கனால
1.5 மீட்டர் வரும். கை சின்னதாக இருந்ததுன்னா தேவைப்படாது. இந்த மாதிரி காலர் நெக்குக்கு இந்த மாதிரி 3/4 மாதிரி இந்த மாதிரி கை நீளம் வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் 3 ஆச்சுங்களா, இன்னும் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா அப்படி போட்டுங்க. ஏன்னா இப்போ இதில் துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த யோக் பட்டிக்கு இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக துணி வந்து ஒரே மாதிரி அடிக்குங்க. நம்மகிட்ட வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுப்பாங்க, தைச்சி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நிறையா வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, நான் ஆல்ரெடி எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு அதையும் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பார்த்தீங்களா 19னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 9 இன்ச் வரும். இது பார்த்தீங்களா மேலே 1/2 இன்ச்சு போயிடும். பார்த்தீங்களா கரெக்டாக 9 வந்துச்சுங்களா, எக்ஸாக்டாக வந்துச்சு. பார்த்தீங்களா இதுக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வெட்டிங்கன்னா ஃபிட்டிங்லாம் செம்மையாக வரும். நீங்கள் கொஞ்சம் பெருசு வெட்டிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதனால தான் உங்களுக்கு வந்து காமிச்சேன், நான் செக் பண்ணி காமிச்சேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா 19 இருக்குங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. 9 11 இன்ச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து வச்சுங்க, வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தீங்களா, பாருங்கள் கரெக்டாக இங்கே வந்து ஸ்கேல் இப்படி நேராக கரெக்டாக வச்சுங்க, இது ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணிங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இவங்க வந்து கொஞ்சம் லூஸு கேட்டிருக்குறாங்க. நம்ம வந்து இந்த இடம் பாருங்கள் இப்படி நல்லா இழுத்து வச்சோம்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இந்த ஓப்பன் கிட்ட இவங்க வந்து லூஸ் கேட்டிருக்குறாங்க. பாருங்கள் இது கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா. உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் டைட்டு மாதிரி கேட்டிருக்குறாங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்கேலை வச்சு நேராக தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இப்படி வந்திருக்கு சரிங்களா. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இந்த இடம் ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கோட் போட்டுருந்தீங்களா, இங்கே பாருங்க. ஏன்னா கை கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி மார்க் பண்ணி இந்த அளவுக்கு தான் நம்ம தைக்க போகிறோம். எதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஃபிட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து கை மடக்க முடியல, டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். லூஸ் வைக்கணும், அதாவது இந்த அளவுக்கு லூஸ் வைக்கணும். அப்போ வந்து மடக்கிறதுக்குலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து எனக்கு வந்து மடக்கிறதுக்குலாம் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு டைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஃபிட்டிங் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குது. அதனால் இதே தான் நான் வந்து வச்சு தைக்க போகிறோம். இல்லை அவங்க கொஞ்சம் கை மடக்கிற மாதிரிலாம் வேணும், கொஞ்சம் லூஸ் வேணும்னா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்துங்க, அவ்வளோதான் சரிங்களா. இப்படியே கொண்டு விடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தெரியுது. இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும் சரிங்களா. பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த இடம் வந்து கரெக்டாக தான் இருந்தது. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ தைக்கும் போது இங்கே வந்துடும் உங்களுக்கு தையல் வந்து இந்த பாருங்கள் ஸ்கேல் தான் நமக்கு. ஏன்னா ஸ்கேல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கொஞ்சம் கை வந்து இந்த பெண்டு மாதிரி வரும். அதெல்லாம் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வேணுன்னா வந்து பிரிச்சுக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிடுங்க, வேணும்னா நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தான் தைக்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் துணி இருக்குது, இன்னொரு யோக் பண்ணி இதில் வெட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கையோடு என்ன பண்ணுங்கள், அர்க்காட் போட்டுருங்க. அர்க்காட் போட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே 2 எடுத்துங்க. சிங்கிளாக இருக்கும், அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து இப்படி அழகாக அப்படி எடுத்து போட்டுங்க. எடுத்து போட்டு இது வந்து கவர் தட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துங்க. இது பாருங்க நல்லாவே இப்படி எடுத்துங்க, ஒரு 3/4 இன்ச் மாதிரி எடுத்துங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலர் நெக்கு அதாவது வந்து ஷோல்டர்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட் கொடுக்கும், ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். அதனால தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து இது பாருங்க எடுத்து போட்டுட்டு இது பாருங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது பாருங்க அவ்வளோதான். இந்த மாதிரி அதிகமாக எடுத்துங்க. இது பாருங்க இந்த அளவுக்கு 3/4 இன்ச் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக வரும், லூஸ் வராது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. போட்டுங்க அதே மாதிரி.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் இறங்குற பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஷோல்டர் ப்ராப்ளம்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா ஷோல்டர் இறங்குன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. அது எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், எப்படிலாம் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து தெளிவாக போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஷோல்டர் ப்ராப்ளம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலில் நிறையா வந்து விஷயங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எதனால என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஷோல்டர் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பே வராது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. யாரும் சொல்லிடாத நிறையா சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சோம். இப்போ வந்து ஒரிஜினல் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அவங்க வந்து 2 துணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது வந்து துணி வந்து பத்தாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது பாருங்கள், இது இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதே நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள், எந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து தைச்சா எவ்வளோ துணி இதாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. அதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கன்னு சொல்கிறேன். இப்படி பாருங்கள், ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குங்களா. இதை வந்து இப்படி 2ஆக போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி வைங்க. வச்சுட்டு இப்படி அழகாக இப்படி வெட்டிடுங்க. வெட்டிட்டு வந்து பாருங்கள், சைடில் லைட்டாக ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை வராது. பாருங்கள், அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதை வந்து இப்படி போட்டுங்க. போட்டுட்டு பாருங்கள், பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் வந்து இப்படி போட்டுங்க. போட்டு பாருங்கள், இதை வந்து அழகாக இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த பார்டர் வந்து சின்னதாக இருக்குது. தேவைங்கிறவங்க வச்சுக்கலாம், தேவையில்லை அப்படின்னா பார்டருக்கு மேலே விட நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதே வந்து வெட்டிக்கலாம். பத்தலைன்னா இது வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. சரிங்களா, யோக் பட்டிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில துணி வந்து பத்தாமல் போகும். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தப்பு கிடையாது. புடவை துணியில் கொஞ்சம் நீங்கள் வேணும்னா கட் பண்ணுறதா இந்த சைஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் நல்லபடியாக வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டிக்கு பாருங்கள், நம்ம இதில் தான் வெட்ட போகிறோம். ஏன்னா கையோடு நீங்கள் ஒவ்வொன்றா எல்லாம் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பார்த்துக்கணும். 4 கலர் இருக்குது. 4மே வந்து பார்த்திங்கன்னா 4 விதமாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. புரிஞ்சுங்களா. இப்போ ஒன்று வெட்டிட்டோம். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஸ்டிப்புக்கெலாம் வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பிங்க் கலரு. இதுவும் பாருங்கள் 2 பிட்டாக எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 10 அப்படின்னா நீங்கள் வச்சுங்க, யூஸ் பண்ணிங்கன்னு இருக்கிறாங்க. இது பாருங்கள், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியாக வந்து தெரியுங்களா, இது வந்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பேக் ஒன்று போடலாம். ஆனால் வந்து துணி பத்தாமல் இருக்கும். ஒரு பரவாயில்ல ஜாயிண்ட் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்லீவ்ஸ்க்கு போடுறதா போடு, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ்ஸ்க்கு ஒன்று போட்டு ஜாயிண்ட் சைடில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பேக்குக்கும் ஸ்லீவ்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து எப்படியெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க ஒரு சைடு கை இருந்தாலும் ஓகேனாங்க, நான் பேக்கில் வர மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சிலர் கட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஐடியாக்கில் வரும். அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நல்லா வரும். அதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வெட்டிங்க. ஏன்னா தைக்கும்போது இந்த வந்து 4 நாள் துணி தாராளமாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, அடுத்து பேக் வெளியே வெட்டிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மணி பார்த்தீங்களா சென்டராக கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்க, அவ்வளோதான்.
அவ்வளோதான் வெட்டிட்டேன். இப்போ வந்து பேக்கும் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, துணி இவ்வளவு இருக்குது. துணி கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நீங்கள் வெட்டிக்கலாம். இப்படி பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த துணியில் கேட்டிருக்கிறாங்க. இது பாருங்க, கொஞ்சம் தாராளமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெருசாக இருந்ததுன்னா பிரச்சனையே இருக்காது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இதையும் வந்து இப்படி போட்டுங்க. போட்டு கரெக்டாக பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் வெட்டிடுங்க. ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டு பேக் வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஜாயிண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பேக்கில் வந்து இந்த பார்டர் வர மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி போட்டுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம வெட்டிக்கலாம். இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. இப்படி வச்சுங்க. இதில் யோக் பட்டி வெட்டிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், யோக் பட்டி கட் பண்ணிடலாம். பாருங்க, இருக்குது, கிடச்சிருச்சு. கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், அது நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படி செட்டாக. 3 வெட்டிட்டோம், இன்னும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய துணியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது தாராளமாக இருக்குது. இதை வந்து நமக்கு எப்படி வேணாலும் தாராளமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, தாராளமாக இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவையில பாதி மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து அவங்களோட இது மாதிரி ஃப்ரீ, அதாவது துணி இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இது பாருங்க, அவ்வளோதான். கை வெட்டி வச்சு ஏதாவது ஜாயிண்ட் போடுற வேலையே இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்டர் வர மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வேணாம்பாங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, அப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை வந்து இப்படி போட்டுங்க. போட்டுட்டு இது வந்து ஃப்ரண்ட் வந்து இதில் போட்டுங்க. புரிஞ்சுங்களா? துணியெல்லாம் தாராளமாக இருக்கனால நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே வந்து ஒரு சின்னதாக பிட் வெட்டிக்கலாம். இது வந்து பெருசாக இருந்தது, நான் அளவாக தேவையான எடுத்துக்கலாம். சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ப்ளவுஸோடு தைச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஒன்று கலர் ஒன்று வெட்டிட்டு மிச்சத்தில் விடுவா பாருங்கள், இன்னொரு ப்ளவுஸோட தைக்கலாம். அவங்க ஒன்று தைச்சிப்பா, அப்புறமா நான் வந்து தைச்சிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. பேலன்ஸை வந்து நம்மகிட்ட அவங்க கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதில் இன்னொரு ப்ளவுஸ் தைக்கலாம், இதே மாதிரி தைக்கலாம், எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படிலாம் கட் பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரியும். இந்த கலர் மட்டும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள்,
இது வந்து நான் ஒரிஜினலாக எடுத்து வச்சுக்கிறேன். இது பாருங்கள், ஸ்லீவ்ஸ் வந்து துணி தான் அவங்க வேறு கொடுத்துருக்குறாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இப்படி தான் வெட்டணும். இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டு வெட்டினா தான் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இது தச்சு போட்டோம்னா அது நம்ம இப்போ அளவு எப்படி காமிச்சோம் சேம் அதே மாதிரி தான் வரும். இதில் எந்த விதமான மிஸ்டேக் வராது. இந்த பாருங்கள், இந்த கிராஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பேட்டர்ன் போட்டால் மட்டும் தான் கரெக்டாக வரும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏடா உடமாயிடும். பர்ஃபெக்டாக வேணும், கரெக்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள்.